இந்த வருஷம் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான வருஷமாக அமையும். விட்ட சில விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் வந்து பிடிப்பீங்க. சில பேரை நம்பி சில பணம்லாம் கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் வருமா வராதான்னு பல வருஷமாக போராடி இருப்பீங்க. அதில் சில பேருக்கு வந்து ஒரு பர்சன்டேஜாவது திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இருக்குது. கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் இருக்கும், சமாளிச்சிருங்க, பெருசுப்படுத்தாதீங்க, ஈகோ பார்க்காதீங்க. திருமணம், கல்யாணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அமைதியாக இருந்து விஷயங்களை, காரியங்களை பண்ணுங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டியது முக்கியம். எது முக்கியமோ அதை பண்ணுங்க. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். இந்த கண்ட்ரியில் போய் வேலை பார்க்கணும், இந்த கண்ட்ரியில் போய் நான் வந்து ப்ரொஃபஷனல் மைக்ரேஷன் பண்ணணும் அப்படின்லாம் சில பேர் வந்து ட்ரை பண்ணுவீங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும். ப்ரொஃபஷன், ஜாபை பொறுத்தவரையில் அதே மாதிரி சர்வீஸில் இருப்பவர்கள், இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருஷமாக அமையும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வருஷம் பார்த்தோம்னா டெலிகாம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ், மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ், மொபைல் அக்சசரிஸ், அதே மாதிரி ஆட்டோமொபைல், கார், பைக் செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் பண்ணுபவர்கள், மெக்கானிக் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வருஷமாக அமையும். ஆண்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய வருஷம். பெண்களை பொறுத்தவரையிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும், பெருசுப்படுத்தாதீங்க. எதையுமே பிளான் பண்ணீங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் உங்கள் கையில். சொத்து சம்பந்தமான விஷயங்கள், இவ்வளோ நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்க, சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு ஃப்ளாட் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான வாய்ப்புகளை தரக்கூடிய வருஷமாக இருக்கும். உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தி எப்படி இருக்குன்னு